إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في كتابه العزيز وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال نبينا صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்ததன் பின்னால் என் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சாந்தி சமாதானம் உரைத்து இங்கே வீட்டிருக்கக்கூடிய எம் சகோதரர்கள் அனைவரும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் அருளோடு ஜெயம் பெற்று வாழ்வதற்காக நாம் அனைவரும் பிரார்த்தித்துக் கொள்வோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நாமெல்லாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சிறப்பான மாதத்தில் ஒரு சிறப்பான தினங்களில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். துல்ஹஜ்ஜுடைய இந்த மாதத்தின் சிறப்பை பற்றி நாம் அதிகம் பேச கேட்டிருக்கிறோம். நேரடியாக நாம் விடயத்துக்குள் வருவதற்காக ஒரு விடயத்தை மாத்திரம் நான் சரி செய்து கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 12 மாதங்களை எமக்கு இருக்கிறது என்று கூறி அது 4 மாதங்கள் சிறப்புக்குரியது, அதில் இந்த துல்ஹஜ் மாதமும் என்று எமக்கு நினைவுபடுத்துகிறான். இந்த துல்ஹஜ் மாதத்தில் முதலாவது நாள் தொடக்கம் 10வது நாள் வரையும் சிறப்பான நாட்கள். அதில் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதரும் செய்து காட்டி சஹாபாக்களுக்கும் செய்யுமாறு சில அம்சங்களை வழிகாட்டியிருப்பதை நாங்கள் பார்க்குறோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதம் வந்துவிட்டால் இந்த 10 நாட்களில் என்னென்னமெல்லாம் செய்வார்கள் என்று பார்க்கிற போது ஞாபகப்படுத்துகிற சில அம்சங்கள் இருக்கிறது. உரிய நேரத்தில் தொழுவார்கள், தஸ்பீஹு தஹ்மீதுகளை செய்து கொள்வார்கள். முதலாவது துல்ஹஜ் மாதத்தின் முதலாம் நாள் தொடக்கம் அவர்கள் தக்பீராத்துகளையும் தஸ்பீஹாத்துகளையும் செய்து கொள்வார்களாம். அதிகம் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்து கொள்வார்கள், பிழை பொறுக்க தொடுவார்கள். நடுநிசை நேரத்தில் வணங்குவதற்கு மிகுந்த நேரம் எடுப்பார்கள். வளமையாக அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கின்ற வரைக்கும் நடுநிசை நேரம் எழும்பி தஹஜ்ஜத்து தொழுகை அவர்கள் ஒருபோதும் விட்டதில்லை, தொழுவார்கள். ஆனால் சஹாபாக்களுக்கு இந்த மாதத்தின் குறிப்பாக இந்த 10 நாட்களில் அமல்களின் சிறப்புகள் பற்றி சொல்லுகிற போது நடுநிசை நேரத்தில் எழும்பி இறைவனிடத்தில் இருகரம் ஏந்தி பிரார்த்திக்கின்ற நேரம் அந்த பிரார்த்தனைகளை அல்லாஹ் ஒருபோதும் தட்டிவிட மாட்டானாம். எமக்கு அந்த பிரார்த்தனைக்கு வழிவகுப்பான் என்ற செய்தியை நமக்கு சொன்னார். இது தவிர குடருறவுகளை வெறுத்திருப்பவர்கள், எம் நண்பர் வட்டங்களை அடுத்தடுத்திருக்கின்ற வீடுகளை எல்லாம் எதிர்த்து அல்லது அவர்களோடு முரண்பட்டு கொண்டால் அவர்களிடத்தில் சென்று நாங்கள் மன்னிப்பு கோரி அவர்களோடு உறவாகி கொள்ள வேண்டும். இதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். விமர்சையாக ஒரு அம்சத்தை சொன்னார்கள். இந்த காலத்தில் நீங்கள் பிரார்த்திக்கின்ற பிரார்த்தனை இறைவனிடத்தில் மிக நெருக்கத்தில் அல்லாஹ்வுக்கு போகுமா. எனவேதான் இந்த மாதத்தில் நாம் எல்லாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான அம்சம் பிரார்த்தனை, துஆ கேட்டுக்கொள்ள வேண்டும் அல்லாஹ்விடத்தில். ஏகத்துவக்காரர்கள் கூட தொழுது முடிந்து விட்டால் தஸ்பீஹ் தஹ்மீது செய்வதற்கு நேரம் இல்லாமல் எழுந்தெழுந்து ஓடுகின்றதை பார்க்கிறோம். இறுதியாக துஆ இல்லையே என்பதற்காக, அது மார்க்கத்தில் அனுமதி இல்லை என்பதால் விட்டுவிட்ட நாங்கள் பிரார்த்தனைகளையாவது நாம் நமக்கிருந்து கேட்டுக்கொள்கிற அந்த நினைவுகளை நாம் காணவில்லை, அதையும் நாம் விட்டொழிந்திருக்கிறோம். நினைவுபடுத்த வேண்டிய ஒரு அம்சம், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் மிக நெருக்கமாக போவதற்கு என்னென்ன அமல்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டபோது ஹாரித் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள், நான் என்னை ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்து சொர்க்கவாதி என்பதற்கு சில அடையாளங்களை சொன்னார்கள். அந்த அடையாளத்தில் மிக முக்கியமானது இறைவனிடத்தில் இருகரம் ஏந்தி பிரார்த்திப்பது. அல்லாஹ்விடத்தில் பிழை பொறுக்க தோடினால், மன்னிப்பு கேட்டுக்கொண்டால், பிரார்த்தித்து கொண்டால் அவன் அல்லாஹ்விடத்தில் மிக நெருக்கமானவனாம். அதனால் இந்த ஹஜ்ஜுடைய இந்த 10 நாட்களில் இதை நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும்.
இந்த துஆ எப்படியெல்லாம் கேட்க வேண்டும் என்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் இதை கேட்க வேண்டிய சில பிரத்யேகமான நேரங்களையும் எங்களுக்கு குறிப்பிட்டார்கள். சுஜூதிலே கேட்டுக்கொள்ளுங்கள், ருக்குஇலே கேட்டுக்கொள்ளுங்கள், அத்தஹியாத்துக்கு பின்னால் கேட்டுக்கொள்ளுங்கள், நீங்கள் நிந்திக்கப்பட்ட ஒரு நிலைமையில் கேட்டுங்கள், ஒரு அநியாயம் இழைக்கப்பட்ட நேரத்தில் நீங்கள் கேட்கின்ற துஆ, நடுநிசை நேரத்தில் கேட்கின்ற துஆ, இவைகளெல்லாம் எதுவிதமான திரையுமின்றி அல்லாஹ்விடத்தில் நேரடியாக செல்கிறது என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு நாள் நமக்கு சொல்லுகிற ஒரு செய்தி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தினாந்தம் ஒவ்வொரு நாளும் இறுதி வானத்துக்கு இறங்குகிறானாம். நாம் இப்போது இருக்கின்ற புவிக்கு முதலில் இருக்கின்றது தான் இறுதிவானம். அல்லாஹ் அங்கிருந்து அல்லவா வருகிறான், அரிசி குருசியிலிருந்து. அவனுக்கு இறுதிவானம் என்பது நாம் பூமியிலிருந்து பார்க்கிற போது முதலாவது வானம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த 7வது வானத்துக்கு இறங்கி வந்து மனிதனிடத்திலே கேட்கிறான், மனிதர்களே உங்களுக்கு எது வேண்டும் என்று கேட்கிறான். உங்கள் பிழை பொறுக்க வேண்டுமா, பாவ மன்னிப்பு கோர வேண்டுமா, உங்களுக்கு ஏதாவது தேவையா, என்னிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 7வது வானத்துக்கு ஒவ்வொரு நாளும் வந்து கேட்கிறானா. அந்த நேரத்தில் ஒரு மனிதன் எழும்பி, யா அல்லாஹ் என் குற்றங்களை குறைகளை மன்னித்து விட யா அல்லாஹ் என்று இருகரமேந்து இறைவனிடத்தில் பிரார்த்தித்தான் என்றால் அவனுடைய பிரார்த்தனைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக வழி கொடுப்பான் என்ற செய்தியை நான் பார்க்கிற அன்புக்குரிய சகோதரர்களே. நாமெல்லாம் நடுநிசை நேரத்தில் குரட்டை அடித்து தூங்குகிற நேரம். அதிகமானவர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நான் வருகிறேன் என்ற அறிவித்தலை எமக்கு தந்திருந்தோம். அந்த நேரத்தில் எழுந்திருந்த இறைவனிடத்தில் பிரார்த்திப்பதற்காக அதிகமானவர்கள் முயலவில்லை என்பதற்குரிய சகோதரர்கள். 5 வக்து நேரங்களை தொழுதுவிட்டு வீடு நோக்கி சென்று விட்டால், அல்லது 5 வக்து தொழுகைகளுக்கு கூட வராமல் சிலர் வீடுகளில் இருந்து கொண்டால் அவர்களுடைய ஹாலாத் அப்படியே போய் கொண்டிருக்கிறது. இறைவனிடத்தில் இருக்கிறமேந்தி பிரார்த்திக்கவில்லை அன்புக்குரிய சகோதரர். இந்த பிரார்த்தனை செய்துவிட்ட மாற்றங்கள் எல்லாம் என்ன என்று பார்க்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டு இந்த உலகத்தில் தாவா பிரச்சார பணியை செய்கின்ற நேரம் அவர்கள் எடுத்துக்கொண்ட காரியங்கள் அத்துணையிலும் எந்த விதமான தோல்விகளும் அவர்களுக்கு ஏற்படவில்லை. இந்த வெற்றிக்கு காரணம் இரகசியம் பிரார்த்தனை தான், துஆ தான். நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் ஹிஜ்ரத்து செல்வதற்காக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எடுத்துக்கொண்டு தன் கரத்தால் வருகிறார்கள். வருகிற அந்த நேரத்தில் எதிரிகள் எல்லாம் தன்னை சுற்றி சூழ்ந்து கொள்கிறார்களாம். எதிரிகளிடத்தில் தப்ப முடியாமல் ஒரு குகைக்குள் இருவரும் அப்படியே சாய்கிறார்கள். இருவரும் அப்படியே ஒதுங்கிக் கொள்கிறார்கள். அந்த குகையை பற்றி வர்ணனை சொல்லுகிற போது ஹதீதுகள் சொல்கிறது, தங்களை சுற்றி வளைத்திருக்கின்ற எதிரிகள் எல்லாம் பார்க்க வேண்டும் எல்லாம் எளிதில் கண்டுபிடித்து விடுவார்களாம். அவர்கள் எட்டி பார்த்து விட்டால் நிற்பது தெரியும், அவர்களை பிடித்துக் கொள்வார்கள். அப்படியான ஒரு மலைதான் அது. இந்த மலைக்குள் இருந்து கொண்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாம் இருவரும் தானே இந்த இடத்தில் இருக்கிறோம், நாம் இருவரும் பிடிபட்டு கொண்டால் எப்படி இருக்கும்? இந்த நேரத்தில் அவர்களெல்லாம் சூழ்ந்து எத்தனையோ பேர் இருக்கிறார்களே, நாம் மற்றவர்களை எல்லாம் சொல்லவில்லை, நாம் இருவரும் தானே இருக்கிறோம் என்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ அச்சப்பட வேண்டாம், நம் இருவரோடும் அல்லாஹ் இருக்கிறான் என்ற நியத்தோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடத்தில் பிரார்த்திக்கிறார்கள். அந்த பிரார்த்தனை பார்த்து கொண்டிருந்தவர்களுடைய கண்களுக்கெல்லாம் திரையிடுகிறது என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர். எளிதில் கண்டுபிடிக்க கூடியவர்களுடைய கண்களுக்கெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திரையிட்ட காரணமே அந்த பிரார்த்தனை தான். அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை கேட்க அடுத்த கட்டம் அங்கே நிச்சயமாக அவர்கள் தப்பித்து கொண்டு அவருடைய ஹிஜ்ரத்து பாதையை மேற்கொண்டார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். இது தவிர நாம் எல்லாம் நினைவூட்ட வேண்டிய இன்னும் ஒரு சம்பவம் இருக்கிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வயது முதிர்ந்த நேரம், தனக்கு பிள்ளை இல்லை. இந்த நேரத்தில் பிள்ளை இல்லாதவன் என்று மற்றவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள். இவ்வளவு காலங்களை உலகத்தில் கழித்து விட்டாய், உனக்கு ஒரு பிள்ளையே இல்லையே என்று மற்றவர்கள் எல்லாம் அவரை பார்த்து எள்ளிநகை ஆடுகிற அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், ரப்பி ஹபிலி மினஸ் சாலிஹீன். அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பிரார்த்தித்த அந்த பிரார்த்தனை சூரத்து சாஃபாத்தில் 100வது வசனம் இதை சொல்லி காட்டுகிறது. யா அல்லாஹ், எனக்கும் ஒரு சாலிகான ஒரு பிச்சளத்தை தந்து விடுவா.
கேட்ட மாத்திரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கிள வயதில் பிள்ளை பெற்று எடுக்க முடியாது என்று மற்றவர்கள் எல்லாம் சவாலிட்ட அந்த நேரம், அந்த பருவத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு பிள்ளையை கொடுத்து விடுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, பிள்ளையை கேட்டு நாம் ஆஸ்பத்திரிக்கு வர வேண்டியதில்லை, வைத்தியரிட்டு வர வேண்டியதில்லை, நாம் வெவ்வேறுபட்ட பாதைகளில் செல்ல வேண்டியதில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு இந்த உலகத்தில் எனக்கு நியமித்திருந்தால், நாடி இருந்தால் அது கிடைக்கும் என்கிற நல்ல நம்பிக்கையோடு இருகரமேந்தி பிரார்த்தித்து பார்ப்போம். அது கிடைத்தே தேரும். அது கிடைக்கவில்லை என்றால் அதிலும் நன்மை இருக்கிறது என்று நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவேதான் ஒரு மோமின் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தால் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக ஒரு பிள்ளையை நமக்கு தருகிறோம் என்று சாலிஹான ஒரு பிள்ளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்தார். எனக்கு ஒரு பிள்ளையைத்தா என்று கேட்கவில்லை, அடைமொழியாக அதில் கேட்கிறார்கள், சாலிஹான ஒரு பிள்ளையைத்தா என்று கேட்டார்கள். அதனால் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சாலிஹான ஒரு பிள்ளையை கேட்டான். எமக்கும் ஒரு பிரார்த்தனை இருக்கிறது. ஒரு கணவனும் மனைவியும் திருமணம் முடித்து விட்டால், திருமணம் முடித்த அன்றைய இரவு அவர்கள் இருவரும் வீடு கூட வேண்டும் என்றால் ஒரு பிரார்த்தனை இருக்கிறது. அந்த பிரார்த்தனையில் என்ன வருகிறது தெரியுமா? எடுத்து விட்டறியக்கூடிய ஷைத்தானை விட்டு எம்மை பாதுகாப்பாயாக, நாங்கள் இருவரும் சேர்கின்ற நேரத்தில் எங்களுக்கு கருத்தரித்தால் அந்த கருத்தரிக்கின்ற பிள்ளையை சாலிகான பிள்ளையாக எனக்கு தருவாயாக என்கிற அந்த பிரார்த்தனை இருக்கிறது. யார் புரிந்து விட்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் உலகத்தில் முதல் உருவாக்குகிற பிள்ளை சாலிகான பிள்ளையாக இருக்க வேண்டும் என்பதற்கு பிரார்த்தனை இருக்கிறது. அந்த பிரார்த்தனை நாம் ஒவ்வொருவரும் புரிந்திருக்க வேண்டும். எமக்கு என் பிள்ளைகள் சாலிகாக வர வேண்டும் என்றால் அந்த பிரார்த்தனையும் முக்கியம் என்கிற செய்தியை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் கிளப்பருவ வயதில் ஒரு பிள்ளையை கொடுக்கிறான், அதற்கு காரணம் பிரார்த்தனை. இரண்டாவது, அதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிக மோசமான ஒரு சமூகத்திலே இருந்து தன் 17வது வயதில் விக்கிரகங்களையும் வணக்க வழிபாட்டுக்கு எடுத்துக்கொண்ட சமூகத்தில் அந்த விக்கிரகங்கள் தவறானது, பிழையானது, குற்றத்துக்குரியது என்று சொல்வதற்கு முற்படுகிறார்கள். பலவேளை நிறைவேறவில்லை. பிராக்டிக்கலாக அது தவறு என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக முனைகிறார்கள். சுருக்கமாக சொல்கிறேன். ஒரு நாள் விக்கிரகம் இருக்கின்ற இடங்களுக்கு சென்றார்கள். விக்கிரகங்களை எல்லாம் ஒரு கோடாரி எடுத்து அப்படியே அவைகளை எல்லாம் கொத்துகிறார்கள். அதன் தலையாய விக்கிரகத்தில் அந்த கோடாரியை கொளிவிட்டு வருகிறார்கள். இந்த மக்கள் எல்லாம் அன்றைய நாள் அவர்களுடைய திருவிழாவுக்காக இன்னும் ஒரு இடத்துக்கு போயிருந்தார்கள். திருவிழாவில் இருந்து வந்து பார்க்கிறார்கள், அவருடைய விக்கிரகங்கள் எல்லாம் உடைந்திருக்கிறது, ஒரே ஒரு விக்கிரகத்தை தவிர. இந்த நேரத்தில் இந்த மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அவர்களுக்குள் பேசிக் கொள்கிறார்களாம், இதை உடைத்திருப்பதென்றால் ஒரே ஒரு நபராகத்தான் இருக்க வேண்டும். ஒரு இளைஞன் இருந்தான். அந்த இளைஞன் தான் விக்கிரகத்துக்கு எதிரான விடயத்தை சொல்லிக் கொண்டிருந்தான். அந்த இளைஞனை நாம் பிடித்து வர வேண்டும் என்றார். அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர்களுக்கு அந்த நேரம் நபிப்பட்டம் கிடைக்கவில்லை. உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஒரு மைதானத்துக்கு எடுத்து வந்தார்கள். அந்த மைதானத்திலே அவரை நடுவிலே வைத்தார்கள். எல்லா மக்களும் புடை சூழ்ந்திருந்தார்கள். அவரிடத்தில் சொன்னார்கள், இப்ராஹிமே, எங்கள் விக்கிரகங்களாம் உடைக்கப்பட்டிருக்கிறது, யாரும் இல்லை, நீதான். இந்த விக்கிரக ஆராதனை, வணக்க வழிபாடு என்பது தவறு, அது குற்றம், அது பாவம் என்று பிரச்சாரம் செய்வது நீதான். எனவே நீதான் இதை உடைத்திருக்க வேண்டும் என்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், நான் இல்லை என்று பொய் சொல்லவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஆய்வு ரீதியாக அவர்களுக்கு ஒரு விடயத்தை சொல்கிறார்கள். உண்மையில் நான் தான் உடைத்தேனா இல்லையா என்பதை நீங்களெல்லாம் நம்புகிற கடவுளாக இருந்தால் அந்த கடவுள் உங்களுக்கு அழகாக சொல்ல வேண்டும் அல்லவா? எனவே 360 சிலைகளில் 359 சிலைகள் தான் உடைக்கப்பட்டிருக்கிறன. அத்துணை சிலைகளுக்கும் தலையாய சிலை இப்போது இருக்கிறது அல்லவா? அச்சிலையிலே தான் அக்கோடாரியும் இருக்கிறது. எனவே யார் என்பதை அவரிடத்தில் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்றார். அப்போதுதான் அவர்களுள் சிலருக்கு புத்தி வருகிறது, உண்மைதானே, உருவமைக்கப்பட்ட இந்த சிலைக்கு அந்த சக்தி இருக்க மாட்டாதே. அவர்களை கொண்டதை அல்லது கொத்தியதை அவர்களால் கண்டுகொள்ள முடியவில்லை, பாதுகாக்க முடியவில்லை என்றால் நம்மை எப்படி இவர் பாதுகாப்பார் என்று எண்ணி யாரெல்லாம் எதிர் திசையில் இருந்தார்களோ அதில் சிலர் மார்க்கத்தை தழுவி விட்டார்களாம். இன்னும் சிலர் இருக்கிறார்கள். இந்த சிலர்
அங்கிருந்த அந்த அரசனோடு சேர்ந்து எல்லோருமாக இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொண்டு விட வேண்டும் முடிவெடுக்கிறார்கள். தீனா மூட்டுகிறார்கள். சரித்திரம் சொல்கிறது எப்படி என்றால், அவர்களுடைய காலத்தில் மாடி கட்டடத்து அளவினுடைய வீடுகள் இருந்ததாம். நீங்கள் பார்த்தால் யூடியூபிலே அடித்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்தில், அக்காலகட்டத்தில் வாழ்ந்த பிரமிட்டுக்கள் இருக்கிற காலகட்டம், அங்கே அவர்களுடைய கட்டிடங்கள்லாம் ஒசந்ததாக இருப்பதைத்தான் பார்க்கிறான். அதன் தூரத்தின் அளவுக்கு அவர்கள் கொல்லி பாலங்களை போட்டு அந்த நெருப்பை தீனா மூட்டுகிறார்களாம். எதற்கென்று யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கட்டிவிட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கட்டுகிற முறையை பார்த்தால் அவர்கள் எந்த பொழுதிலும் அவிழ்த்து விட முடியாத அளவுக்கு கட்டுகிறார்களாம். மக்களை எல்லாம் அழைத்தவர்கள் குதூகலிக்கிறார்கள். இன்றோடு விக்கிரக ஆராதனை வேண்டாம் என்று யார் பிரச்சாரம் செய்தாரோ அவரை நாம் கொன்று விடலாம் என்கிறார்களாம். எல்லோருமாக சென்று அந்த தீனாவை வளைத்து நிற்கிறார்கள். ஏதோ ஒரு வகையில் தீயால் அவர் பத்த வைக்கப்பட்டது, எரிக்கப்பட்டு அந்த கயிறுகள் அவர்களிடத்திலிருந்து அவிழ்ந்து விட்டால் அப்போது கூட அவரை தூக்கி போட வேண்டும் என்று அந்த தீயை மூட்டிருக்கிற பகுதியை காவலாளிகளும் போடுகிறார்களாம். எல்லோரும் பார்க்கின்ற அந்த நேரத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வீரமிக்க சிலர் வந்து அப்படியே தூக்கி அந்த நெருப்பில் தூக்கி வீசுகிறார்களாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், இதுதான் எம் செய்தி. அந்த நேரத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறைவனிடத்தில் கேட்கிறார்கள், ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். கேட்ட துஆ என்ன? ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். மூட்டப்பட்ட தீனாவிலிருந்து எவருமே தப்பித்துக் கொள்ள முடியாது. எதிரிகள் எல்லாம் சுற்றி வர நிற்கிறார்கள். உயிர் போகும் என்பது அவர்களுக்கு தெரியும். இந்த உயிர் போனாலும் அல்லாஹ்வுக்காக போகட்டும். இதை என்னை பாதுகாப்பான அவனிடத்திலே இருகரம் ஏந்துவோம். உடனடியாக கேட்கிறார்கள், ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். யா அல்லாஹ், இதற்கு போதுமானவன் நீதான், நீயே பொறுப்பாளன் என்றார்கள். அல்லாஹ் நெருப்பை பார்த்து சொன்னான், கூனு மர்தா யானார், நெருப்பே கூனு மர்தா என்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த செய்தி நமக்கு சொல்லுகிற பாடம் என்ன தெரியுமா? கொழுந்து விட்டெறிகிற நெருப்பிலிருந்து தம்மை பாதுகாக்க வேண்டும் என்றாலும் எம் பிரார்த்தனை எம்மை பாதுகாக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த விதமான எமக்கு எதிரான அனைத்து சக்திகளை உடைத்தெறிகிற ஒரு சக்தி எதற்கு இருக்கிறது என்றால் பிரார்த்தனைக்கு இருக்கிறது. அதற்கு பெரும் ஒரு ஆதாரம் இந்த பிரார்த்தனை. அதை நாம் புரிந்துவிட்டால் நிச்சயமாக அல்லாஹ் எமக்கு அதை அளித்து விடுவார். எங்களுக்குள்ள ஒரு கேள்வி, நான் புரிகிறேன் பிரார்த்தனை, என் பிரார்த்தனைக்கு இதுவரைக்கும் விடையை காணவில்லையே என்று சிலர் பிரார்த்தனை புரிந்து கேட்ட விடயம் கிடைக்கவில்லை என்று ஏங்கி தவிக்கின்ற சிலரும் இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அதனையும் சொன்னார்கள், நீ கேட்கின்ற பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படவில்லை என்று எண்ணி விடாதே. உனக்கு தேவையான நேரத்தில் அதை அல்லாஹ் உனக்கு அதை தருவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறான். தேவையற்ற நேரம் உனக்கு அதை தரவில்லை என்று எண்ணிக்கொள். அதுதான் ஈமானில் உயர்ந்த இடம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னும் ஒரு சம்பவத்தையும் சொல்லி நான் அந்த நேரத்தை முடித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டிய இந்த ஹலீலுல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் பாதுகாக்கப்பட்ட இந்த விடயம், இந்த துஆ என்பதை புரிந்து கொள்கிற அதே நேரத்தில் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 18 ஆண்டுகள் நோயாய் இருக்கிறார்கள். 18 வருடங்கள் கடுமையான நோய். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் எல்லாம் அவருடைய நோயை பார்த்துவிட்டு அவரோடு நாங்கள் பேச மாட்டோம் என்று எதிர்த்தவர்களும் இருக்கிறார்கள். வருவதும் இல்லை, வீடு பூட்டியே கிடக்கும், மனைவி மாத்திரம் தான் இருப்பால். அவருக்கு இருந்த பிள்ளைகள் எல்லாம் அப்படியே மரணித்து செல்கிறார்கள். இருக்கின்ற சொத்துக்கள் எல்லாம் அழிந்தே சென்று விட்டது. இவருடைய நோயை பார்க்க இவருடைய பொருளாதாரங்கள் எல்லாம் அழிந்து விட்டது. இத்துணைக்கும் அவர் ஒரு நபிக்கு அல்லாஹ் சோதனையை கொடுத்தான். 18 ஆண்டுகள் படித்த படுக்கையிலிருந்து எழும்ப முடியாத நோய். இறுதியாக அந்த மனைவி வந்து கேட்பார், நீங்கள் ஒரு நபி அல்லவா, அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க கூடாதா? நாம் இன்று 3 நாட்கள் உண்ணவில்லையே, உண்பதற்கு உணவில்லையே. நோய்வாய்ப்பட்டிருக்கிற அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு உண்பதற்காக உணவு கிடைக்காத வறுமையான நிலைமை.
இந்த நிலைமையிலும் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அப்படியே படுக்கையிலேயே இருந்து கொண்டு சொல்கிறார்கள், ஏதாவது உண்பதற்கு இருக்கிறதா என்று கேட்டார்கள். அன்பு மனைவி சொல்கிறார்கள், உண்பதற்கு எதுவுமே இல்லையே, நான் எங்கிருந்து எடுப்பேன்? அக்கம் பக்கத்தில் சென்று ஏதாவது தொழில் பெற சென்றால் உன்னுடைய கணவனுக்கு நோய் அல்லவா இருக்கிறது, அந்த நோய் எங்களுக்கு பரவி இப்படி நீ வர வேண்டாம் என்றல்லவா இருக்கிறார்கள், நான் எப்படி செல்வேன் என்கிறார்கள். அப்போது அந்த மனைவி அழுது கொண்டு நபி அவர்களிடம் சொல்கிறார்கள், நீங்கள் ஒரு நபி அல்லவா, அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடாதா இந்த நோயிலிருந்து காப்பாற்ற, என் வறுமையிலிருந்து காப்பாற்ற, நாம் முந்தியிருந்த செல்வ செழிப்பில் வாழ்வதற்காக இறைவனிடத்தில் கேட்கக்கூடாதா? அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், அல்லாஹ் எனக்கு நான் கேட்காமலே எனக்கு பிச்சலங்களை தந்தான், பொருளாதாரத்தை தந்தான், படாடோபமாக வாழ்வதற்கான வாழ்வியலை தந்தான். இப்போ அவரே எடுத்துக் கொள்கிற நேரம் இதை தாய் என்று எனக்கு கேட்க வெட்கமாக இருக்கிறது என்றார். அப்போதும் அந்த மனைவி சொன்னால், ஒரு முறையாவது இறைவனிடத்தில் பிரார்த்தியுங்களேன் என்றார். அந்த நேரத்தில் தான் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், ரப்பி இன்னி மஸ்ஸனியத்துர், எனக்கு தாயா அல்லாஹ் சாப்பாட்டை தா, வாழ்வியலை தா என்றெல்லாம் கேட்கவில்லை. எவ்வளவு அழகாக இங்கிதமாக கேட்டார்கள் தெரியுமா? இன்னி மஸ்ஸனியத்துர், எனக்கு ஒரு சங்கடம் ஏற்பட்டு விட்டது யா அல்லாஹ், வ அன்த அர்ஹமர் ராஹிமீன், நீயோ இரக்கவாளர்களில் எல்லாம் இரக்கவாளன் யா அல்லாஹ் என்று கேட்ட அந்த பிரார்த்தனை தான் தாமதம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடத்தில் கேட்ட அடுத்த வேளைகளிலே அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த நோயை அல்லாஹ் உலகத்திலே இல்லாமலாக்கி விட்டான் என்ற வரலாற்று சம்பவம் கூட நமக்கு சொல்லுகிற செய்தி என்னவென்றால், பிரார்த்தனை எமக்கு மிக முக்கியமானது அன்புக்குரிய சகோதரர்களே. அதிலும் குறிப்பாக இரவின் நடுநிசை நேரத்தில் எழும்பி கேட்க வேண்டியது என் மீது இருக்கிற கடமை. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், நடுநிசை நேரமானது. தன் கரங்களை போட்டு தன் கணவனை அப்படியா தட்டி பார்க்கிறார்கள், கணவனை காணவில்லை, அல்லாஹ்வுடைய தூதரை காணவில்லை. மீண்டும் கைதடவி பார்க்கிறார்கள், பாதங்கள் மட்டும்தான் தெரிகிறது, ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரின் பாதம் கடுமையாக வீங்கி இருக்கிறது. அப்படியே பார்த்து கொண்டிருந்தார்கள். தொழுகை முடிந்தவுடன் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் கத் ஃபத்தரத் கதாமக்க, உங்களுடைய இரு பாதங்களும் வீங்கி இருக்கிறது, உங்களுடைய பாவங்களை எல்லாம் அல்லவா அல்லாஹ் மன்னித்து விட்டால், சொர்க்கத்தில் முதல் நீங்கள் தானே போவீர்கள், முன்பின் பாவங்கள் எல்லாம் அல்லவா மன்னிக்கப்பட்டு விட்டது, எதற்காக நின்று வணங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் இந்த நடுநிசை நேரத்திலே? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அஃபலா அகூன அபுதன் ஷகூரா, அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள ஒரு மனிதனாக இருக்கக்கூடாதா? என் அவயவங்களை எல்லாம் படைத்தான், அன்றைய நாள் எனக்கு என்ன தேவையை உண்ணத் தருகிறான், உடுக்க தந்தான், உறையுளை தந்தான், வாழ்வியலை தந்தான், சுவாசத்தை தந்தான், என் உறுப்புகளை தந்தான், என் குடும்பம் தந்த வண்ணங்களை எல்லாம் தந்தான் அல்லவா? இப்படியான அந்த ரப்பை நான் வணங்க கூடாதா? அஃபலா அகூன அபுதன் ஷகூரா, நான் ஒரு நன்றியுள்ள மனிதனாக இருக்க கூடாதா? அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதரே அப்படி என்றால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? அன்புக்குரிய சகோதரர்களே, நடுநிசையில் எப்போது எழும்புகிறோம்? 5 வக்தை தொழாதவர்களுடைய நிலைமை சுப்ஹானல்லாஹ். இதர மக்களுக்கும் எமக்கும் வித்தியாசமே இல்லாத அளவுக்கு 5 வக்தில் கூட இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கின்ற வரைக்கும் தஹஜ்ஜுத்தை விடவில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவேதான் நாங்கள் தஹஜ்ஜுடைய தொழுகைக்கு எழுப்புவோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு மூமினான பெண் எப்படி இருப்பாள் தெரியுமா? சுபஹுடைய அதான் கேட்கும், அந்த நேரத்தில் கண் விழித்து எழும்பிக் கொள்வாள், அதற்கு முன்னால் எழும்பிக் கொள்வாள், அல்லாஹ்விடத்தில் இருகரம் என்று பிரார்த்திப்பாள், தொழுவாள். சுபஹுடைய அதான் கேட்கும் அந்த நேரம், அப்போது தன் பிள்ளைகளை எல்லாம் எழுப்பி விடுவாள், கணவனையும் எழுப்புவாள். அவர்கள் எழும்பவில்லை என்றிருந்தால் கையிலே சற்று நீர் எடுப்பார், அந்த நீரை தெளித்தாவது எழுப்பி அவர்களை பள்ளிவாசலுக்கு அனுப்புவாள். இது சாலிஹான ஒரு பெண்ணின் அடையாளம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே ஹதீஸில் சொன்னார்கள், சாலிஹான ஒரு ஆணின் அடையாளம் என்ன தெரியுமா? நடுநிசையில் எழும்புவான், இறைவனிடத்தில் பிரார்த்திப்பான், தொழுது வணங்கிக் கொள்வான், சுபஹுடைய அதான் கேட்கும், பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு பள்ளிவாசலுக்கு வருவான்,
ஆண் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு பள்ளிவாசலுக்கு வர வேண்டும். பெண்களை தன் மனைவியையும் பிள்ளையையும் எழுப்பி தன் வீட்டிலே தொழ வைக்க வேண்டும். வீட்டிலே அவர்கள் எழும்பவில்லை என்றால் கையில நீரெடுத்தேனும் அவர்களுக்கு அதனால் தெளித்து அவர்களை எழுப்பி தொழுகைக்காக விட வேண்டும். இது சாலிஹான ஒரு ஆணின் அடையாளம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பிரார்த்தனை என்பது எமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான அநியாயங்களையும் அழிச்சாட்டியங்களையும் பாவங்களிலிருந்தும் எங்களை பீடித்திருக்கக்கூடிய முசீபத்துக்கள் அத்துணையிலிருந்து எங்களை பாதுகாக்கும் என்கிற விடயத்தை புரிவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் எமக்கு அருள் புரிவானாக. குறிப்பாக இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த 10 நாட்களை நாங்கள் கடுமையாக பாவிப்போம். நமக்கு எங்காவது ஒரு ஏதோ ஒன்று கிடைக்கிறது என்றால், எவ்வளவு தூரம் என்றாலும் நாங்கள் பயணித்ததை பெற்றுக் கொள்கிறோமா இல்லையா? எங்கோ எங்களுக்கு ஒன்று இருக்கிறது, அது பணமாக இருக்கட்டும், பொருளாதாரம் எதுவாக இருக்கட்டும், ஏதோ எனக்கு கிடைக்க போகிறது என்றால் என் நேரத்தை காலத்தை இரவு பகல் பார்க்காமல் நாங்கள் செலவழித்துக் கொள்கிறோமா இல்லையா? அப்படியான நாம் இந்த 10 நாட்கள் சிறப்பானது. இந்த நாட்களில் குறிப்பாக நடிநேச நேர வணக்கம் பிரார்த்தனை என்பதை விட்டுவிடாமல் எடுத்துக் கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவதி அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.